அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்டு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன ரெசிபியோட உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இது ஃபிட்டட் பெட்ஷீட். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடியே வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மலான பெட்ஷீட்டை விட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபிட்டா இருக்கு. நம்மளுக்கு யூஸ் பண்ணவும் மெயின்டைன் பண்ணவும் ஈஸியா இருக்கு. ரொம்பவே ஃபிட்டாவும் இருக்கும், போடவும் ஈஸியா இருக்கு, நம்ம மெயின்டைன் பண்ணவும் ஈஸியா இருக்கு. பட் நான் என்கிட்ட ஃபிட்டட் பெட்ஷீட் 2 தான் வச்சிருக்கேன். பட் நார்மலான பெட்ஷீட் தான் அதிகம். இதை நம்ம போட்டுட்டு நைட் எந்திரிச்சு பார்த்தோம்னா மொத்தமா காலு கீழே தான் கிடக்குது. ஸோ இதை எப்படிடா இதை இது பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் அப்புறமா கொஞ்சம் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஹேக் நான் ட்ரை பண்ணேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம அந்த பெட்ஷீட்டை ஃபுல்லா பிடிச்சி இழுத்தா தான் வருது. என்ன பண்ணோம்னா 4 கார்னருக்கும் நான் முடிச்சு போட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நல்லா நம்ம எப்போ போல மடிச்சு விடுற மாதிரி மடிச்சு வச்சிட்டோம்னா அது நம்ம இழுத்தாதான் இழுக்க முடியுதே தவிர நம்ம படுத்து எந்திரிச்சா கூட பெட் கவர் அப்படியே போட்டு வச்ச மாதிரி ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரி சூப்பரா சூட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஹேக்னு சொல்லிட்டு இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் அம்மா கூட நான் கடைக்கு போயிருக்கும் போது அங்க ஃபிட்டட் பெட்ஷீட் கேட்டு பார்த்திருந்தேன். காட்டன் இல்லாம மிக்சிங்கே 500 சொல்றாங்க. பட் பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா 350 300லயே சூப்பரா கிடைக்குது. மிக்சிங் தான், பட் காட்டன் இல்ல. காட்டன் கடைகள்லயுமே கிடைக்கல. உங்களுக்கு தேவைன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லேட்டஸ்டா ஒரு 4 நைட்டிஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதை எங்க வாப்பாட்ட தான் வாங்கியிருந்தேன். அவங்க இப்போ லேட்டஸ்டா தான் இந்த கிளாத்ல இறங்கியிருக்காங்க பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நைட்டிஸ், சுடிதார் டாப், அதுக்கப்புறம் சாரீஸ், இன்ஸ்கர்ட் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வெளியே கொடுத்து எடுக்கிறதுக்கு வாப்பாட்ட எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு நான் வாப்பாட்டியே எடுத்துட்டேன். 4 நைட்டுமே யூனிக்கா டிசைன்ஸும் நல்லா இருந்துச்சு, கலரும் ஃபிட்டா இருந்துச்சு. கிளாத் ஸ்மூத்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் நைட்டியெல்லாம் எடுத்து வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்த அன்னைக்கு இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஏதோ கவர் சவுண்ட் கேட்டாலே போதும் 2 பேத்துக்கும் அப்படியே கிட்ட உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரிதான் உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப கியூட்டான செல்லக்குட்டி 2 பேருமே, ஜாரா, ஜெயின். இவங்களை வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கவே கூடாதுன்னு நான் தான் அவ்வளவு தூரம் சண்டை போட்டேன். பட் அதையும் மீறி பிள்ளைங்க 2 பேரும் ஆசைப்பட்டாளுங்கன்ட்டு இவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப அவங்கள விட நான் தான் ரொம்ப அட்டாச்சட் ஆயிட்டேன். இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன். வெளியே போயிட்டோம் அன்னைக்கு இதுங்க நினைப்பு தான் முக்காவாசி. வீட்டுல தனியா என்ன பண்ணுதுங்களோ, எது மேல ஏறி எடுத்துங்களோ, இல்ல எதையாவது சாப்பிட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதே நினைப்பா தான் இருக்கும். ரொம்ப அட்டாச் ஆயிடுவேன்றனாலேயே நான் வேண்டான்னு ரொம்ப சொன்னேன். பட் பிள்ளைங்க கேட்கவே இல்லை. நான் 2மே செம்ம கியூட்டு, ரொம்ப அழகு. எப்படி சொல்றதுனே தெரியல. அதுங்களை கூப்பிடுறதே அழகு, தங்கம் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஜாரா பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் டைப். அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணுவானே தவிர நம்ம போனோம், நம்ம தூக்குறோம் அப்படின்னு நினைக்கி அவளுடைய மொத்த நகத்தையும் உள்ள வச்சுக்குவா. நம்ம கிட்ட அவ்வளவு சாஃப்டா தொடுவா. இவங்க ரொம்ப, அதாவது பெண்மைக்குண்டான எல்லா தன்மையும் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டான கேரக்டர். இன்னைக்கு கொஞ்சம் துணி தைக்கிற வேலை இருந்துச்சு. இது ஒரு சாரியில ஆலியா கட் ஃப்ராக், ஃபுல் ஃப்ராக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு தைக்க வந்திருந்தேன். ஃபுல் ஹேண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு கிளாத்ல கட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் உடுக்காத சாரீ, யூஸ் பண்ணாத சாரீ எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருப்போம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யூஸ் பண்ணாத சாரீ இதை உடுக்கல அப்படின்னு அன்னைக்கு உடனே கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ட்ரெஸ்ஸா, டாப்ஸா, இல்ல அன்னைக்கு லெஹெங்கா, அந்த மாதிரி எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட முடியுது. நம்மளுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம நம்ம ஒரு சாரியை எப்படி வேணா நம்ம அதை டிசைன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங்குமே ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம பிடிச்சி நம்ம செஞ்சோம், விருப்பப்பட்டு நம்ம செய்யறோம் அன்னைக்கு எல்லா வேலையுமே ஈஸியா தான் இருக்கும். நானே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு கட் பண்ண கூட தெரியாது, இன்ச் டேப்ல வச்சு அளக்க கூட தெரியாது. யூடியூப் பார்த்து தங்கச்சி கிளாஸுக்கு போயிட்டு இருப்பா. அவ கத்துக்கிட்டு அவ பண்றதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் கிட்டத்தட்ட அவ கத்துக்கிட்டு ஒரு 4-5 வருஷம் எனக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது தைக்கணும்ட்டு. அதுக்கப்புறம் நான் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சும்மா கொஞ்சம் அப்படி கிழிஞ்சதெல்லாம் தச்சிட்டு இருப்பேன். அப்புறமா தான் தைக்கணும், நம்மளும் பிளவுஸ் தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன். இப்ப ஒரு பிளவுஸ் ஃபிட்டடா தைக்கவும் முடியுது. பிளவுஸுக்கு பேக் நெக் அதெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவா எனக்கும் நானே யோசிச்சு கூட செய்யற அளவுக்கு இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்டிச்சிங் கத்துக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஒரு யூடியூப் சேனல், ஒரு போன் உங்க கையில இருந்தாலே போதுமோ. நீங்க என்ன கிளாஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியா கத்துக்கலாம். இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு சொல்றேன். போன் ஒண்ணு கையில இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே உலகமே இந்த கைக்குள்ள அடக்குற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப இந்த ஸ்டிச்சிங்கே கத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்க நம்ம ஒருத்தங்கள்ட்ட கத்துக்கும் போது 1-2 அந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும்.
அதுவே வந்து ஒரு 2-3 சேனல் நீங்க பார்த்து 2-3 பேர்கிட்ட நீங்க கத்துக்கும் போது 2-3 பேர் வேற வேற ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு கூட கொஞ்சம் வந்து ட்ரிக்ஸும் தெரியும். கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து சீக்கிரமா எப்படி கத்துக்கலாம், எப்படி சீக்கிரமா தைக்கிறது, இதுல வந்து எது குறைக்கணும், இது குறைச்சா நம்மளுக்கு எந்த இடத்துல ஃபிட்டா வரும், அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும். அது ஒரே ஆள்கிட்ட வந்து நமக்கு எல்லாமே கிடைக்காது. 2-3 பேர்கிட்ட அப்படி கத்துக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ்க்கு நமக்கு கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும், அதே சமயம் வந்து நம்ம சீக்கிரமா கத்துக்கவும் செய்யலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த போனை வச்சு யூஸ்ஃபுல்லானதை மட்டும் பாக்குறதுக்கு பாருங்க. இந்த உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கும் போது வந்து அதுல நல்ல விஷயம் எவ்வளவுக்கு இருக்கோ அதே மாதிரி கெட்ட விஷயம் அதை விட அதிகமாவே இருக்கு. நல்ல விஷயத்தை விட வந்து கெட்ட விஷயம் சீக்கிரமாவே அட்ராக்ட் பண்ணும். சோ நல்லத வரைக்கும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுடலாம். நான் வந்து எப்பவுமே கட் பண்ணணும்னு உட்காந்துட்டாலே மொத்த துணி நான் விரிச்சு வச்ச உடனே 2 பேரும் வந்து சொயின்ட்டு மடிச்சு விட்டு போயிருவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் விரிச்சு போட்டா அது என்னன்னு தோணுமோ தெரியல. ஸோ ஃபுல்லா முடிச்சுட்டு ஏதாவது அவுட்கம் ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க, கொஞ்சமா லேஸ் வச்சு பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு நாள் முன்னாடி அம்மா அப்பா வந்திருக்கும் போது வந்து மாமி வீட்டுல இருந்து தலைக்கறி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தலைக்கறியில வந்து தக்கடி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்கடி போட்டு தம்பி தங்கச்சிங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில போடலாம் அப்படின்ட்டு தலைக்கறி வந்து ஃபுல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பெரிய சட்டியில வந்து ஒரு 3/4 kg அளவுக்கு வெங்காயத்தை வந்து ஃபைனா சாப் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 பெரிய தக்காளியை வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமா தண்ணியை சேர்த்து மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வெங்காய தக்காளி நல்லா மசிச்சு வந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச தலைக்கறி அதுல சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாவே சேர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 லிட்டர் தண்ணி இதுல சேர்க்கணும். இதுக்கு வந்து மசாலா தூள், வீட்டுல அரைச்ச மசாலா தூள் இல்ல கறி மசாலா இருந்தா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் சூடு வர வைக்கணும். இதுதான் வந்து தேங்காய் போட்ட மாவு. தக்கடிக்காக வந்து இது ஸ்பெஷலா நாங்க ரெடி பண்ற மாவு. என்னோட சேனல்ல ஏற்கனவே தக்கடி வீடியோ வந்து நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த தேங்காய் போட்ட மாவு கூட வந்து இது பத்தலை, நான் தம்பி தங்கச்சிகள்லாம் கொடுக்கறதுனால பத்தலைன்ட்டு நான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இடியாப்ப மாவு கொஞ்சம் ரவையும் சேர்த்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இதுல வந்து 1/2 kg வெங்காயம், ஒரு 2 பெரிய தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா அந்த மாவுல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விரவிட்டு நம்ம சூடு பண்றதுக்காக வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி, அதை வந்து லேசா நம்ம சூடோட ஊத்திட்டு இதை வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம சுடு தண்ணி ஊத்துறதுனால கை வச்சு பண்ண முடியாதுன்றனால கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு உருண்டை பிடிச்சிடலாம். தக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தண்ணி தான் அதிகமா இருக்கணும், அந்த சால்னா தான் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். அதுல தக்கடி உருண்டையை வந்து கட் பண்ணிட்டு அந்த தக்கடி ஆணத்தை ஊத்தி தான் சாப்பிடுவோம். தண்ணி நான் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஃபுல்லா தண்ணியை ஊத்தி நான் கொதிக்க விட்டுருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் எடுக்கவே மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கையில வந்து உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். மாவு வந்து அரிசி மாவு, தேங்காய் போட்ட மாவு இருக்கு இல்லையா, அதனால நம்ம தண்ணி ஊத்தி அந்த சுடு தண்ணி ஊத்தி இது பண்றதுனால உருண்டை வந்து சீக்கிரமா ஈஸியா பிடிக்க வந்துடும். இந்த தக்கடி வந்து எவ்வளவு ஸ்பெஷல், இது எவ்வளவுக்குள்ள நாங்க பாரம்பரியமா செய்வோம் அப்படின்றதுலாம் வந்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன். அதனால தக்கடியை பத்தி அதிகமா நான் பேசல. தக்கடி போட்ட மாவு வந்து தேங்காய் போட்ட மாவுன்னு சொல்லி நாங்க வீட்டுல செய்வோம். அது வந்து பச்சரிசி பிளஸ் தேங்காய். பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அதை வந்து மிஷின்ல கொடுத்து நல்லா வந்து ஒரு புட்டு மாவுக்கு விட கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அது கூட வந்து தேங்காவை நல்லா துருவி போட்டு ரெண்டுத்தையும் வந்து அடுப்புல வச்சு பெரிய கடாயில போட்டு வறுப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ்ல நடக்கும். 1 கிலோ பச்சரிசிக்கு வந்து ஒரு பெரிய தேங்காய் சேர்ப்பாங்க. அந்த அளவுல சேர்த்தாதான் வந்து அந்த தேங்காய் போட்ட மாவு வாசனையும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தக்கடியெல்லாம் செய்யறதுக்கு நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். எல்லா மாவையும் இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கிற டைம்ல வந்து இந்த உருண்டை ஒன்னொன்னா போட்டுடணும். இந்த ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம கரண்டியை வச்சு பின்பக்கத்து கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை பக்கம் வச்சுதான் கிண்டி விடணும். முன்பக்கம் வச்சு கிண்டோம்னா அந்த உருண்டை எல்லாம் உடஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து பின்பக்கம் இருக்கிற புடியை வச்சுதான் கிண்டி விடுவோம். கடைசியில ஒரு சின்ன உருண்டை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில ஒரு கொஞ்சம் கொதிச்சு நம்ம ஆஃப் பண்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஊத்திட்டோம் அன்னைக்கு அந்த ஆணை வந்து நல்லா திக்கா ஆயிடும். ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவை கடைசியில எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்ல ஊத்துவோம்.
ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் வந்து கரண்டியோட பொடியை போட்டு தான் வந்து கலக்கி விடுவோம். அப்பதான் வந்து அந்த உருண்டையெல்லாம் வந்து உடையாம இருக்கும். உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா வந்து இந்த ரெசிபியே ஃபுல்லா சொதப்பிடும். உடஞ்சி போச்சுன்னு நினைக்கி இதெல்லாம் தக்கடி ஆனமா இருக்காது. வெறும் எல்லாமே ஒரு சட்டி ஃபுல்லா ஒரு நிறைஞ்ச மாவு கிண்டி வச்ச மாதிரி ஆயிடும். அதனால உடையாம பாத்துக்கணும். ஸோ அதுக்காகவே வந்து இந்த மாதிரி கரண்டியை போட்டு கிண்டி எடுத்துட்டு நல்லா ஒரு சிம்ல வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு சிம்ல வச்சு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான தலைக்கறி தக்கடி ரெடி. ஃபைனலாக தக்கடி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து தம்பி தங்கச்சிகளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். 2 பாக்ஸ்லுமே வந்து 2 தம்பிங்களுக்கு போட்டு வச்சிட்டேன். 2 பேருமே பக்கத்துல தான் இருக்காங்க. தங்கச்சி மட்டும் வந்து எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கா. பட் கொஞ்சம் போற டிஸ்டன்ஸ் கிடையாதுன்றனால நான் வந்து பேக்கேஜ் போட்டு விட்டேன். அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம போய் கொடுக்கறத விட செலவும் கம்மியா இருந்தது, நம்மளுக்கும் வேலை மிச்சமா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து தக்கடி ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து தலைக்கறி தக்கடி. ஸோ தக்கடினாலே வந்து தலைக்கறியில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அது வாசமும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தேங்காய் போட்ட மாவு ரெசிபி வந்து கண்டிப்பாக இன்ஷால்லா நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.